நார்த் சைட்ல வந்து கொஞ்சம் புக்கிங்ஸ் போச்சுன்னா கண்டிப்பா 1000 crores போகும். அமெரிக்கன் லிமிடெட் சீன் தான் வருவார், அதை நான் சொல்ல விரும்பல. பட் சூப்பரா இருக்கு. அதாவது எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து சும்மா பேருக்குன்னு வந்துட்டு போல. கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. சௌபின் சூப்பர், தலைவர் சொன்ன மாதிரியே வேற லெவலா நடிச்சிருக்காரு சௌபின். நெகட்டிவ் வந்து ஒரு 5 to 10 minutes ஒரு சேஸ் சீன் ஒன்று இருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போச்சு. மித்தபடி படம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அந்த ஸ்லோனஸே தெரியல. சூப்பரா இருக்குங்க. அதாவது அதான் நான் சொல்றேன்ல, ஒரு 2-3 சீன் தலைவரை பிளாஷ்பேக்ல காமிச்சிருப்பாரு. நீங்க கூட அந்த ட்ரெய்லர்ல கூட ஒரு சீன் வந்துட்டு செமையா இருக்குங்க. அப்படியே வந்து ஒரு 30 years தலைவரை பார்த்தா எப்படி இருக்கும், அதை வந்து அப்படியே அக்யூரேட்டா காமிச்சிருக்காருங்க. அந்த சீன் செமையா இருக்கு. கண்டிப்பா ஜெயிலர் வசூல் கண்டிப்பா அடிக்குங்க. ஆக்சுவலா ஜெயிலர் அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர், ரெண்டுமே வேற மாதிரி இருக்கு. இது ஒரு படி மேலன்னு சொல்லுவேன் நான் ஜெயிலரோட. தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படம்ன்றாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா அடிக்கும். அதாவது இப்பதான் நான் சொன்னேன், நார்த் இந்தியால வந்து புக்கிங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் அளவு போச்சுன்னா கண்டிப்பா 1000 crore அடிக்கும். கண்டிப்பா தமிழ்ல ஷோர் ஷாட் தான் நம்பர் 1 வருங்க. இது வரைக்கும் ஐ திங்க் 2.1 நினைக்கிறேன். கண்டிப்பா 2.0 இது பிரேக் பண்ணிரும். ரஜினியோட படம் பல படம் பார்த்திருப்போம். பாட்ஷா, எஜமான், முத்து, படையப்பா, அந்த மாதிரி ஏதாவது எந்த படம் சார்ந்து இருக்குது? இல்ல, இது டோட்டலா வந்து இது ரஜினி வித் லோகேஷ்ங்க. அதாவது நீங்க என்னைக்குமே ஒரு இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷனுக்கு வந்து தலைவர் பிளஸ் ஒரு மாசான டைரக்டர், இந்த 2 காம்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய ஹிட்டா. இப்ப வேட்டைன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டோரி ஓரியன்டட் பிலிம். தலைவருக்காக கொஞ்சம் வசூல் போச்சு. பட் கொஞ்சம் இது சில விஷயங்கள்லாம் லேக் ஆச்சு. ரீசன் என்னன்னா, அந்த பல்ஸ் பிடிக்கிற டேரக்டர் வேணும். லோகேஷ் அஃப்கோர்ஸ் அவர் பண்ண எல்லா படம் எதுவுமே வந்து சோட போட கிடையாது, எல்லாமே. அவர் வந்து தலைவரோட சேரும்போது கண்டிப்பா அந்த 1000 crore டாக்கே அதனாலதான் வந்துச்சு. மித்த மூக்கு ஏன் வரல, இதுக்கு ஏன் வருதுன்னா அந்த காம்போஸ், அதுதான் அதுல மெயின் வந்து தலைவர். படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஹைப் ஏத்துனாங்க. அந்த ஹைப் ஏத்துனா கண்டிப்பா அந்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்குங்க, வருத்துங்க. அந்த ஹைப்புக்கு குறையிற மாதிரி எங்கேயுமே வந்து படம் எதுவுமே நம்ம குறைய சொல்ல முடியாது. கொடுத்த ஹைப்புக்கு அது மாதிரி நிறைய பேர் அந்த டைம் டிராவல் அது இதுன்னாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. உள்ள நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நார்மல் ஸ்டோரியிலே ட்விஸ்ட் நிறைய இருக்கு. லோகேஷ் படத்தோட எல்லா படம் பார்த்திருப்பீங்க, இது பெஸ்டா இருக்கா இல்ல எல்லா படம் மாதிரி தான் இருக்கா? இல்ல இது வந்து அதான் சொல்றேன்ல, இது வந்து இது ஒரு ஜானரா நல்லா இருக்கு. மித்த படம் மாதிரி இதெல்லாம் அவர் பண்ணல. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதுல ஒரு சில சம் ட்விஸ்ட்லாம் அவர் படத்துல சில ட்விஸ்ட்லாம் வைப்பாரு உள்ள அங்கங்க டாட்ஸ், அதோட தான் இருக்கு. அதே மாதிரி இது எல்சியூ கிடையாது, இது தலைவருக்கான சோலோ ஃபிலிம். அது வந்து எங்கேயுமே அதுக்கான லீடு கொடுக்கல. அவரு நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, யாருக்கு மாசா இருக்கு? எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன், சௌபின் கலக்கியிருக்காரு. சௌபின் தலைவர் வந்து ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருப்பாரு. சௌபின் ஒரு சீன் கூட அவர் சொதப்பலங்க. அவர் வர எல்லா சீனுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு சௌபின். நாகார்ஜுனாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அமீர்கான் 2-3 சீன் தான் வராரு, அதுவும் மாஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு இத்தனை காம்போ ஆர்டிஸ்ட் தேவையா? அதாவதுங்க, இது வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நீங்க தேவையாங்கிறதோட, நீங்க நான் உங்க ஏஜை வச்சு சொல்றேன். நானே 90s